வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தரப்புலருந்து முக்கியமான ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2, குரூப் 4 உடைய ஜெனரல் தமிழ் சிலபஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா? குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் 2மே இருக்கு. அதுக்கான சிலபஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஜெனரல் தமிழுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா? சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத விட, கொஞ்சம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா? ஜிகேவ பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்லயும் எவ்வளவு கேள்விகள் கேட்போம் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள வந்து யூனிட் 1ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புவியியல மட்டும் தனியா ஒரு யூனிட்டா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி 2த்தையுமே வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க சரிங்களா? இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு. அத வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. ஜிகேவ பொறுத்தவரைக்கும் பெருசா நமக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்ல. ஜெனரல் தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இலக்கணம். இத வந்து யூனிட் 1ஆ வந்து இலக்கணத்தில உங்களுக்கு 25 கேள்விகள் நாங்க வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கான டாபிக் வந்து குடுத்துருக்காங்க. யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லகராதி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசைப்படி எழுதுதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிராமருக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் வந்து குடுத்துட்டு, சிலபஸ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? எழுதும் திறன், அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள். அதிலிருந்து மட்டுமே உங்களுக்கு 10 கேள்விகள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல குடுத்துட்டு அதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அலகு 5ல வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். அது வந்து ஒரு 15 கேள்விகள் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலகு 7ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மத்த உரைநடை, செய்யுள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். மத்தபடி கிராமர் எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிராமருக்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அதில நீங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு ரிவைஸ்டு சிலபஸ்க்கு ஏத்த மாரி நம்ம ஷெட்யூல வந்து ரிவைஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். நீங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம். சிலபஸ வந்து மாத்தியிருக்காங்க. இதனால நமக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். இது ஈஸி தான் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அடுத்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு வந்து கிளியரா வரும். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தொடர்பா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.